மாறு ஜென்ம குணமடைந்தீர்களா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அவருடைய வார்த்தைக்காக என்னை அர்ப்பணித்து என்னை ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி தேவ சத்தியங்களை கற்றுக்கொண்டு இறுதியாக மகள் ஏற்றுக்கொண்ட இயேசுவை இந்த உலகத்திற்கு நான் காண்பிக்கிறேன், முதலாவது நான் திருச்சபைக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி நம் அனைவருக்கு முன்பாக திருமுழுக்கு எடுக்க தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, சபைக்கு ஞானஸ்நானம் காண்பிக்கிறதா இருந்தாலும் வெளி உலகத்திற்கு நான் கிறிஸ்துவை காண்பிக்கிறேன் என்று சொல்லி அநேக தீர்மானங்களை எடுத்து அருமையான மகள் இந்த நாளிலே ஞானஸ்நானம் எடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஒரு ஜெபத்தோடு கூட நம்ம என்ன பண்ணுவோம், இவருடைய தீர்மானத்தை ஆதரிப்போம். அதற்காக அவர்களை ஜெபத்தில் வழி நடத்துவோம். எங்கள் பரலோக தகப்பனே, அருமையான மகளை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தீர்மானத்தை எடுத்து என் ஆண்டவருக்காக, என் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அவருக்காய் இனி வாழ்வேன், எனக்காய் வாழ்ந்தது போதும், இனி அவருக்காய் வாழ்வேன் என்று சொல்லி உடைய மகள் தீர்மானம் எடுக்கின்ற பொழுது மகளை ஆசீர்வதித்து தேவன் பெருக பண்ணும்படியாக செபிக்கிறோம். மகள் எதிர்கால வாழ்க்கை, மகளுடைய பெற்றோர்களுடன் சகோதரி, அவளை சார்ந்தவர்கள், உற்றார் உறவினர் அனைவருக்கும் மகள் ஒரு சாட்சியாக ஜீவிக்க நீங்கள் கிருபை புரிங்கப்பா. மகளோடு கூட உம்முடைய கிருபை இருக்கட்டும். இப்பொழுதிலிருந்து, இந்த நிமிடத்திலிருந்து உம்முடைய கரம் உம்முடைய மகளை வழி நடத்தட்டும். உம்முடைய சிந்தை, உம்முடைய சித்தம் செயல்படட்டும். மகளை ஆசீர்வதிங்க, மகளை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே. தேவனுடைய திருச்சபையிலே ஊழியக்காரனாக ஆண்டவருடைய அபிஷேகத்தோடு திருச்சபை என்னை அங்கீகரித்து ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரனாக என்னை மாற்றியதற்காக என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த அதிகாரத்தோடு அருமையான மகள் சொப்னா, பிரசன்னா இவர்கள் தேவனை ஏற்றுக்கொண்டதினாலே, சபையின் முன்பாக அதை அறிக்கை செய்ததினாலே, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். மாசிலா தூய்மையா சுத்த புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணம் மாறீற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மணவாளன் வர கழிப்பீர்களா துயநதியின் ஸ்நானத்தினால் ராஜரிடம் சேர சுகிப்பீர்களா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க. தொடர்ந்து அவருடைய வாழ்விலே உங்களுடைய ஜெபம் அவர்களுக்கு தேவைப்படுகிறது, கிறிஸ்துவுக்குள்ளாய் நிற்பதற்கு. எனவே நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இன்னும் யாருன்னா ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணீங்க அப்படின்னா அதற்காக ஜெபம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, தாமதப்படுத்தாதீங்க. ஆண்டவர்கிட்ட உங்களை முழுதுமாய் ஒப்படைங்க. சரண்டர் யுவர்செல்ஃப் டு ஜீசஸ் totally, then God will lead you where you are supposed to go. Then God will show that which is beauty, which is கீர்த்தி, எது புகழ்ச்சி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார், வெளிப்படுத்துவார். நம்முடைய கண்களை மூடுவோம். மகள் திரும்ப வருவமாக சற்று காத்திருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம்.
அருமையான மகள் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அவளை தொடர்ந்து நடத்துங்க. அவருடைய பெற்றோர், உடன்ப சகோதரி, அவருடைய எதிர்காலங்கள் ஆண்டவருக்கு சாட்சியா இருக்க உதவி செய்யுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் தனித்தனியாக பேர் போராய் குடும்பமாய் ஆசீர்வதிங்க. ஆண்டவரை ஏற்கனவே ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் மீண்டும் ஒரு விசை ஆண்டவரை தங்களை முழுவதுமாய் கடவுளுக்கு என்று கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தங்களை ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்க. இன்னும் ஒப்பு கொடுக்காத பிள்ளைகள் அதற்கு ஏதுவான சமயத்திற்கு காத்திருந்து ஆண்டவரோடு கூட இணைவதற்கு தாமதப்படுத்தாத படிக்கு அவர்களுக்கு உதவி புரியுங்க. எங்கள் அனைவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சத்தியமும் நாம் அனைவரோடு கூட விசேஷமாய் திருமுழுக்கு மூலமாய் இணைந்த நம்முடைய மகள் சொப்னா பிரசன்னா அவங்களோடு கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்துவதாக. தேவ ஆசீர்வாதத்தோடே அடியாரை அனுப்பும், வார்த்தையெனும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியும், இப்போதும் மை தேடி வந்து மனதார போற்றினோம். நித்திய வாழ்வினில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம்.